இலங்கை போன்ற ஒரு தீவுக்கு மறுபடியும் அப்படியானது பொருளாதார ரீதியான இடர் நிலைமைகள் நாடே வங்குரோத்து நிலை அடைகிற ஒரு நிலைமையை தொடர்ந்து மெதுவாக மீண்டு வருகிற இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் என்பது எல்லாவற்றையுமே மறுபடியும் பூச்சியத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் இந்த வெள்ள நிவாரணத்திலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிற விதத்தை பார்த்து நிறையவே ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா முன்னெப்பொழுதும் உதாரணம் இல்லாத வகையில் அல்லது 1991ஆம் ஆண்டு கசப்பு உறவின் பிரகான காலத்தில் இவ்வாறானதொரு உதவிகளை செய்வதற்கான தேவையை அந்த இயற்கை அழிவு என்பது அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அல்லது இலங்கை தனது கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது தன அண்டை நாடாக தான் இருக்கின்ற நிலையில் தற்பொழுது மாறி வருகின்ற இந்த உலக தலைமை நிலைமையில் தன்னோடு பயணிக்கக்கூடிய சக்தியாக இலங்கையையும் அதை இணைத்து செய்ய வேண்டியதான தேவையை இந்த பேரிடர் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பேரிடர் என்பதை விட வேறு வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியாத அளவிற்கு தற்பொழுது ஐக்கிய நாடுகள் அவையின் ஒரு நிவாரண குழுவோ அல்லது ஜெர்மனிய படை வீரர்களை இணைத்த ஒரு படை குழுவோ அங்கிருந்த நிவாரண பேரிடர் என்பதற்கான உதவிகளை செய்வதற்காக சென்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. முதல் கப்பல் சென்று விட்டது, இரண்டாவது கப்பல் செல்கின்றது. இது ஒரு மாகாண அரசு, அதாவது இந்திய மாகாண அரசின் உதவியாக இந்தியாவின் உதவிக்கு மேலதிகமாக செல்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்திய அகதி முகாம்களில் உள்ள அகதிகளை அந்த முகாம்களை விட்டு அகற்றி அவர்களை சுயமாக வாழ்வதற்கான வழி ஏற்படுத்தி கொடுத்ததோடு 2015ஆம் ஆண்டிற்கு முன் சென்றவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்கின்ற ஒரு திறப்பையும் மேற்கொண்டு இந்த அரசின் நடவடிக்கைகள், அதாவது இந்த அரசு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்தல் அல்லது போதைப் பொருள் ஒரு ஒழிப்பில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுதல், லஞ்சம் பெறுபவர்கள் போன்றவற்றை கைது செய்தல் மற்றும் யாரும் விசாரிக்கலாம் என்கின்ற ஒரு தகமை, சில வேளைகளில் இது ஒரு ஒவ்வாத நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்றால் அரசு உத்தியோகத்தர்களிடம் இப்பொழுது நேரடியாக சென்று மக்கள் முரண்படுகின்ற அளவிற்கு மக்களுக்கான உரிமம் என்பது அவர்களாலே புறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியாக இருப்பவர் இதற்காகத்தான் இது கூறப்பட்டது என்றாலும் இவ்வாறாக ஜனாதிபதி மீதான விமர்சனங்கள் மூலம் எதிர்கட்சிகள் தங்களுடைய பலத்தை இவ்வாறான நிலைமையை தங்களுடைய அதாவது நிவாரண இடர்களை மறந்தே தங்களுடைய முயற்சிக்காக அல்லது தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறான செயற்பாடுகளில் சில வேளைகளில் சில பாதகமான செயற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நிலையில் அந்த நாட்டின் போலீஸ் அதிபராக இருப்பவர் அவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தாலும் இங்கே இந்த நேரம் முக்கியமான ஒரு சமூக அரசியல் தளத்துல நிகழும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து பேச போகிறோம். இலங்கை மிக மிக மோசமான ஒரு இயற்கை அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத அளவு மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு இவ்வாறான காட்சிகள்ல உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையும், பாதிக்கப்பட்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவு இருக்கிறது. இலங்கை போன்ற ஒரு தீவுக்கு மறுபடியும் அப்படியானது பொருளாதார ரீதியான இடர் நிலைமைகள் நாடே வங்குரோத்து நிலை அடைகிற ஒரு நிலைமையை தொடர்ந்து மெதுவாக மீண்டு வருகிற இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் என்பது எல்லாவற்றையுமே மறுபடியும் பூச்சியத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. அது குறித்து அரசாங்க தரப்பிலும் சரி, பொது பொது நல ரீதியான அமைப்புகளும் சரி தங்களுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டு மீள்கட்டுமானத்திலே முழுக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதி. ஆக இப்படி இருக்க இந்த வெள்ள பேரிடர் அவசரகால நிலைமையிலே அவசரகால சட்டம் அமுலிலே இருப்பதும், அதே நேரம் இந்த எமர்ஜென்சிக்காக வெளிநாடுகள்ல இருந்து, குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து உதவிகள் பெறப்பட்டது எல்லாமுமே இங்கே குறிப்பிடத்தக்கது. கனடாவும் கணிசமான ஒரு நிதி பங்களிப்பினை அதற்கு வழங்கி இருந்தது. ஆக இதனுடைய அங்கிருந்து அவசரமாக படைகளை இந்த மீட்பு பணிகளுக்காக இறக்கி இருக்கிற போது ஒரு பக்கம் அது வரவேற்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஏன் எங்களுக்கு தாராளமான படைகளுக்காக பாதுகாப்பு செலவுகள் பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற போது இதற்காக எங்களுக்கு இன்னும் வேறு நாட்டில இருந்து படைகள் என்கிற விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது.
இதற்கா ஆனாலுமே அந்த விமர்சனங்கள் கூட மறுபடியும் எதிர்கொள்ளப்பட்டது. இப்படி ஒரு அவசர காலம் நிலையிலே இப்படி ஒரு விமர்சனம் தேவைதானா என்கிறது சாரப்பட. இப்பொழுது மறுபடியும் நாடு அனுரவோடு என்கிற சாரப்பட, மக்கள் இந்த வெள்ள நிவாரணத்திலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிற விதத்தை பார்த்து நிறையவே ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதனுடைய சரி, தவறுகள், அ இதுக்கான விமர்சனங்கள் என்று நிறைய விடயங்கள் இருக்கு. இப்பொழுது அண்மையிலே இந்தியாவில இருந்து மற்றுமொரு நிவாரண கப்பல் இலங்கைக்கு வரவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது. ஆக இது குறித்து நாங்கள் சுரேஷ் தர்மாவோடு உரையாடப் போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. வணக்கம். மற்றுமொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெள்ளப்பெருக்கு இடர் காலப்பகுதியிலே அ இந்தியாவினுடைய பங்களிப்பை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்தியா முன்னெப்பொழுதும் உதாரணம் இல்லாத வகையில் அல்லது 1991ஆம் ஆண்டு கசப்பு உறவின் பிரகான காலத்தில் இவ்வாறானதொரு உதவிகளை செய்வதற்கான தேவையை அந்த இயற்கை அழிவு என்பது அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அல்லது இலங்கை தனது கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது தன அண்டை நாடாக தான் இருக்கின்ற நிலையில் தற்பொழுது மாறி வருகின்ற இந்த உலக தலைமை நிலைமையில் தன்னோடு பயணிக்கக்கூடிய சக்தியாக இலங்கையையும் அதை இணைத்து செய்ய வேண்டியதான தேவையை இந்த பேரிடர் ஏற்படுத்தி இருந்தது. இது பேரிடர் என்பதை விட வேறு வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியாத அளவிற்கு தற்பொழுது ஐக்கிய நாடுகள் அவையின் ஒரு நிவாரண குழுவோ அல்லது ஜெர்மனிய படை வீரர்களை இணைத்த ஒரு படை குழுவோ அங்கிருந்த நிவாரண பேரிடர் என்பதற்கான உதவிகளை செய்வதற்காக சென்றிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இருந்த பொழுதிலும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த நேரத்திற்கு ஏற்ற தேவை என்பது, அதாவது தற்காலிக பாலங்கள், பல பாலங்கள் என்பன வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டு மண் சரிவுகள் மற்றும் மலை சார் குடியிருப்புகளில் இருந்த மக்கள் என்பவர்கள் எல்லாம் பெரிய துன்பியலை நோக்குகின்ற பொழுது இவ்வாறான அனுபவம் வாய்ந்த குழுக்களின் தேவை என்பது இன்றியமையாதது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் படை என்பது அவர்களுடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அவர்களுடைய நோக்கை கொண்டதாக இருப்பினும் இந்த பேரிடர் காலத்தில் அல்லது இவ்வாறான ஒரு அழிவு காலத்தில் ஒரு நிலைமையை தக்க வைப்பதற்காக ஏனைய நாடுகளின் உதவிகள் என்பது புறப்படுவது வளமையானதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கின்ற நிலையில் தான் இவ்வாறான நிலைமை இருக்கின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தமிழக அரசு ஏற்கனவே நவம்பர் மாத இறுதியில் அறிவித்திருந்தது இலங்கை மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று. அதன்படி ஒரு முதலாய தொகையாக ஒரு 950 உணவுகளையும் 5000 படுக்கை விரிப்புகள் மற்றும் 5000 வேஷ்டிகள், 5000 சாரிகள் மற்றும் இந்த 1000த்துக்கு மேற்பட்ட கூடாரங்கள் போன்றவற்றை எல்லாம் அனுப்பி வைத்து இன்னொரு கப்பலையும் தமிழகம் அனுப்பி வைத்திருக்கின்றது. அது அவர்கள் நிச்சயமாக இது தமிழக உறவில் அல்லது தமிழக முதலமைச்சர் இதற்கான கொடியை அசைப்பை ஆக்கி அதனை தனது ட்விட்டர் தளத்தில் பதிவித்திருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இடனில் பருவத்தும் ஒப்புரவீர் ஒழுகார் கடனிற் காட்சியவர் என்கின்ற குரல், அந்த குரலின்படி அவர் தாங்கள் செய்வதாக. எனவே இவர்கள் நமது சொந்தங்கள், அவர்களுக்கான தேவையை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இலங்கை மக்களுக்காக இந்த தொகை என்பது, அதாவது ஒரு பெரிய பாரிய உதவியாக செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் நாடி பிடித்தறிந்து சகல தரப்புகளுடனும் அது குறித்து ஆலோசித்து குறிப்பாக இந்த 5000 சாரி சேலைகள் என்பது உடனடியாக நெய்யப்பட வேண்டும் அல்லது கொள்வனவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அவற்றில் சலுகைகள் எல்லாம் குறைத்து அதை இந்த உடனடியாக தேவைக்கேற்ற மாதிரி செய்து அதனை அந்த தமிழ் உணர்வுள்ளவர்களுக்கும் தெரியப்படுத்தி சகல தரப்புகளுக்குமான உதவியாகத்தான் இது செல்கின்றது என்றும், அதற்குரிய ஒரு குழு ஒன்று தமிழகத்தில் இருந்து அமைக்கப்பட்டு அவர்கள் இலங்கை சென்று அந்த விவகாரங்களை கவனிக்கின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதாகவும், நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் கப்பல் சென்று விட்டது, 2வது கப்பல் செல்கின்றது. இது ஒரு மாகாண அரசு, அதாவது இந்திய மாகாண அரசின் உதவியாக இந்தியாவின் உதவிக்கு மேலதிகமாக செல்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல ஆஸ்திரேலியா, கனடா உட்பட இதர நாடுகள் கூட இதற்கான உதவிகளை தங்களுடைய அமைப்புகளூடாக செய்து வருகின்றன என்பது உண்மை. மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்குக்கான அல்லது மழை பொழிவிற்கான சாத்தியக்கூறுகள் போன்றவை எல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் அவர்கள் இதற்கான ஒரு முத்தயாரிப்பு என்பதை எட்ட முடியாத அளவிற்கு இந்த மழை பொழிவு என்பது இலங்கையை ஈடாடச் செய்துவிட்டது. அதன் மூலம் ஏற்பட்ட அழிவுகளில் இருந்து அவர்கள் மீள்வதற்காக மீண்டும் தொடர்ச்சியாக இயங்குவதை கூட இரவு பகல் என்று இயங்குவதை கூட காண அந்த சமூக வலைத்தளங்களில் அல்லது அவர்கள் தங்களுடைய அந்த அதாவது செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காக செய்கின்ற செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு மனிதாபிமானத்தை நோக்கியதாகவும் இதேவேளை நாங்கள் தமிழக அரசு என்பது தற்போதைய தமிழக அரசு பல விடயங்களை மறைமுகமாக செய்து வருகின்றது. குறிப்பாக இந்திய அகதி முகாம்களில் உள்ள அகதிகளை அந்த முகாம்களை விட்டு அகற்றி அவர்களை சுயமாக வாழ்வதற்கான வழி ஏற்படுத்தி கொடுத்ததோடு 2015 ஆண்டிற்கு முன் சென்றவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்கின்ற ஒரு திறப்பையும் மேற்கொண்டு அதாவது அதை அவர்களுக்கே நேரடியாக பரிவர்த்தனை செய்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்திய பிரஜைகளாக மாறி இருக்கின்றார்கள். அதை விட சிலர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் பெரும்பகுதியான மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக செயற்பாடுகளின் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். இந்த பேரிடர் என்பது இவ்வாறாக தமிழக அரசு செயற்படுவதற்கு அதனை அனுமதித்திருக்கின்றது. ஒரு காலத்தால் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு உதவியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். நிச்சயமாக. ஆக இந்த கிடைக்கிற இந்த உதவிகள் எல்லாமும் எவ்வளவுத்துக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு, தமிழர் பிரதேசங்களுக்கு போய் சேருகிறது? இதுவரைக்கும் என்ன அவர்களுக்கான மாற்றுத் திட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இல்ல இங்கே இந்த கட்டமைப்புகள் என்பன பழைய அரசாங்கங்களை விட இந்த அரசில் கேள்விகளுக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கின்றது. யாரும் கேள்விகளை தொடுக்கக்கூடியதாக கட்டமைப்புகள் மீதான பார்வை என்பதை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அல்லது இந்த அரசின் நடவடிக்கைகள் அதாவது இந்த அரசு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்தல் அல்லது போதைப் பொருள் ஒரு ஒழிப்பில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுதல், லஞ்சம் பெறுபவர்கள் போன்றவற்றை கைது செய்தல் மற்றும் யாரும் விசாரிக்கலாம் என்கின்ற ஒரு தகமை சில வேளைகளில் இது ஒரு ஒவ்வாத நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்றால் அரசு உத்தியோகத்தர்களிடம் இப்பொழுது நேரடியாக சென்று மக்கள் முரண்படுகின்ற அளவிற்கு மக்களுக்கான உரிமம் என்பது அவர்களாலே பெறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த மாவட்ட செயலகங்களில் மாவட்டங்களில் இடம்பெறுகின்ற அமர்வுகளில் முன்னைய நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை. இப்பொழுது ஓடி ஓடி சென்று கலந்து கொள்கின்றார்கள் என்றால் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் அல்லது அதற்குரிய நடவடிக்கைகள் என்பவற்றில் அவர்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று. எனவே இந்த கிராம சேவையாளர் மற்றும் நகர ஆட்சி மற்றும் மாவட்ட என்கின்ற அடிப்படையில் இந்த செயற்பாடுகள் இடம்பெறும். அந்த செயற்பாடுகள் என்பன அந்த ஒரு கலந்தாலோசித்து அதாவது பல கட்சிகள் சார்ந்ததாக அங்கே இடம்பெறக்கூடியதான சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்தும் நேரடியாக அரசாங்கத்திற்கான வைப்பு கணக்குகளில் பணமிடுவது கூட அதிகளவான பணத்தை முதல் தடவையாக அளித்திருப்பதும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து. அதேவேளை இந்த தனியார் அமைப்புகள் அல்லது தனி நலன்பேள் அமைப்புகள் என்பன கூட வடக்கு கிழக்கான உதவிகளை செய்வதாகவும் அவர்களுடைய உதவிகள் என்பன நிச்சயமாக இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தரப்புகளால் செய்யப்பட்டால் மக்களுக்கு தேவையானவர்களுக்கு சென்றடைவதற்கு சில வேளைகளில் வசதியாக இருக்கும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த பாரபட்சம் என்பது பகிரங்கப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது உள்ள ஒரே ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் சமூக வலைத்தளங்களின் மூலம் எந்த தகவலும் உடனடியாக வருகின்ற தன்மை என்பது ஒரு நபர் தன்னுடைய கைத்தொலைபேசியில் ஊடாக லைவ் செய்யக்கூடிய தன்மை என்பது சாதாரணமாக வந்துவிட்டது. எனவே அங்கே அந்த தவறுகளுக்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்படுகின்றன என்கின்ற உண்மை ஒன்று தற்பொழுது தவிர்க்க முடியாதபடி இந்த புதிய உலக சூழலில் அல்லது புதிய இலத்திரனியல் சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது. அது உடனடி தகவல்களை தருவதால் அது குறித்த நடவடிக்கைகளை கூட எடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே இந்த நியாயத்தன்மை முன் காலத்தை விட தற்பொழுது பேணப்படக்கூடிய சாத்தியக்கூறு என்பது அதிகரித்துள்ளது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதேவேளை
அதேவேளை இந்த தமிழகம் அனுப்பிய உணவுப் பொருட்கள் என்பதை சாதாரணமாக அவர்கள் சகல இடங்களுக்கும், குறிப்பாக மலையகம், வடக்கு கிழக்கு போன்றவற்றிற்கும் ஏனைய பகுதிகளைப் போன்று செல்வதற்கான வழிவகைகளை கலந்து ஆலோசித்து அவர்கள் அதனை செய்திருப்பார்கள் என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகள் கூறுகின்றன. ஏனென்றால் அவர்கள் இது சில வேளைகளில் உணர்ச்சி வசப்பட போகின்ற அல்லது உணர்ச்சி சம்பந்தமான ஒரு மையமாக இருந்தும் அதனை கடந்து சென்று இதனை செய்வதற்கான நடவடிக்கைகளில் ராஜதந்திரமாக பணியாற்றி இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக. ஆக இந்த காலத்திலே அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. ஜனாதிபதி அதை பற்றி பேசுகிற போது சொல்லியிருந்தார். அவசர கால சட்டம் இந்த இடர்காலத்துக்கு மாத்திரம் தான் பயன்படுமே ஒழிய வேறு எதுவுக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே காவல்துறை போலீஸ் மா அதிபர் பேசுகிற போது ஜனாதிபதி குறித்து விமர்சனம் செய்கிறவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இந்த அவசர கால சட்டத்தின் கீழே என்றும் சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது எவ்வளவு தூரம் நியாயமானது? அண்ட் இந்த நேரத்திலே ஜனாதிபதி குறித்த கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதை நிருபர்கள் எதிர்த்திருந்தார்கள். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எதிர்த்திருந்தார்கள். காரணம், இந்த மாதிரி ஒரு இடர்கால பகுதியில் அரசாங்கம் செயல்படுகிற விதம் எப்பொழுதுமே விமர்சனத்துக்கு உள்ளாகுவதற்கான ஒரு வெளி இருந்தால் மாத்திரம்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாவிட்டால் ஊடக சுதந்திரத்தை அது அடக்குவது போல இருக்கும் அப்படி என்று. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. இப்பொழுது அதாவது ஜனாதிபதியாக இருப்பவர் இதற்காகத்தான் இது கூறப்பட்டது என்றாலும், இவ்வாறாக ஜனாதிபதி மீதான விமர்சனங்கள் மூலம் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்க்கட்சிகள் இவ்வாறான நிலைமையை தங்களுடைய அதாவது நிவாரண இடர்களை மறந்தே தங்களுடைய உயர்ச்சிக்காக அல்லது தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறான செயற்பாடுகளில் சில வேளைகளில் சில பாதகமான செயற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நிலையில் அந்த நாட்டின் போலீஸ் மா அதிபராக இருப்பவர் அவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தாலும், இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஜனாதிபதி கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர். அவர்களுடைய அரசு என்பது இது தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பன விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை. குறிப்பாக இந்த விடயத்தில் சில வேளைகளில் முன்னெச்சரிக்கை என்பது பலமாக பிரயோகிக்கப்பட்டிருந்தால் பலத்த அழிவுகள், மக்கள் உயிரிழப்புகள், வெள்ள அழிவுகள் என்பன தவிர்க்கப்பட முடியாது. ஆனால் உயிரிழப்புகள் என்பன தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தால், ஏனென்றால் அதற்கான அறிவிப்பு என்பது இந்திய வானிலை மையத்தாலோ அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர், நினைக்கிறேன் அவருடைய பேர் ஞாபகம் பெறவில்லை, பிரதீபன் ராஜாவோ அவ்வாறு இருக்க வேண்டும். அவர் கூட 5 நாட்களுக்கு முதலே இவ்வாறாக ஒரு பெரு வெள்ளம் பெறப்போகிறது, தொடர்ச்சியாக வரப்போகின்றது என்கின்ற கருத்தியல்களை குறிப்பிட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் அந்த உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்திருந்தாலும் கூட, மற்றும்படி இந்த இயற்கை அழிவுகள், இந்த வெள்ள ஓட்டம் சென்ற வேகம் மற்றும் வெள்ள ஓட்டம் அதாவது தொடர்ச்சியாக மழை பெய்து நிலத்தை அது இலகுபடுத்திய போது இந்த மகோகனி போன்ற ஆணிவேரற்ற மரங்கள் இல்லாம அவை நிழலுக்காக வீதியோரங்களில் நடப்பட்டிருக்கின்ற ஆப்பிரிக்க மரங்கள், அவை பெரிய மரங்கள், அவை எல்லாம் வீழ்ச்சி கண்ட பொழுது போக்குவரத்து தடை என்பது, மற்றது பாலங்கள் எல்லாம் அரித்து செல்லப்பட்டன, அணைகள் எல்லாம் அதாவது கட்டுடைந்து சென்றிருந்தன. எனினும் இது ஒரு கற்பிதமாக கூட எடுத்து பார்க்க வேண்டிய விடயம். ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் எவ்வாறான கற்பிதத்தை பெறலாம் என்பதை இந்த தவறுகள் எடுத்து காட்டினாலும், சில வேளைகளில் அவர்கள் கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் போலீஸ் மா அதிபர் தவறு விட்டிருக்கின்றார். அல்லது அவருடைய அதிகாரம் என்பது அவரை நோக்கியது, அதாவது ஜனாதிபதியின் விசுவாசமாக கூட மாறி இருக்கின்றது என்ற கருத்தியலில் பார்த்தாலும் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். எந்த விடயமும் ஆராயப்படாமல் தவிர்க்கப்பட்டால் அதனால் யாருக்குமே நன்மை இல்லை. போஸ்ட்மார்ட்டம் அல்லது ரீகன்சிலியேஷன் எனப்படுவது எந்த ஒரு விடயத்திலும் முக்கியமானது. அது நடைபெறாத விடயங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அது கற்பனைவாதம் கலந்த செயற்பாடுகளாகவும் மக்களுக்கு உதவாதவையாகவும் இருக்கின்றது என்பது உண்மை. நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக தேவையான ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தோம், தொட்டு காட்டியிருந்தோம் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.